ஹாய் ஃபர்ஸ்ட்டுங்க டைசன் அப்டேட்ஸ் ஒன்றைக்கு இந்த வீடியோவில் ராயன் படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் தனுஷோட டேரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கல்ல தனுஷோட 50வது படம் தான் இந்த ஒரு ராயன் திரைப்படம். இந்த ஒரு ராயன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி கேங்ஸ்டர் மூவியாக தான் இந்த ஒரு படம் இருக்கும் போகுது. தனுஷர் இந்த ஒரு படத்தை ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சி இப்போ ஃபைனலாக இந்த ஒரு படத்தை எடுத்து முடிக்கணும்னு இருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக அவரோட 50வது படமாக இந்த ஒரு படத்தை பண்ணவும் இருக்காரு. அண்ட் தனுஷர் வரைக்கும் 2 படங்கள் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஒரு ராயன் திரைப்படம், இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, இப்போ நிலவுக்கு என்னடி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 3வது படம், அவரோட டைரக்ஷன் வரக்கூடிய 3வது படத்துக்கான ஷூட்டிங்குமே போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர் கேங்காக இருக்கு போகுது. அந்த ஒரு படத்தை தனுஷர் ஒரு கேமியோ கூட பண்ண இருக்காரு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அந்த மியூசிக். ராயன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் April 14 தமிழ் புத்தாண்டு சன் பிக்சர்ஸ் கொடுக்க இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் படத்துல இருந்து ஒரு புது போஸ்ட் ரொம்ப அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கமிங் ஜூன் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் ஆகி ஃபைனலாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. வர வேலைக்கிழமை ராயன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட்காக 2 புது போஸ்டர் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 போஸ்டருமே பார்க்க நல்லா இருந்துச்சு. 2 போஸ்டருமே ஒரு ரெட் டோனில் தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். அவர் இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது தான் பயமாக இருந்திருக்கு, எப்படி சாங்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும் செய்து. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்க இருக்காங்க. இந்த ஒரு பாட்டை கோரியோகிராஃப் பண்ணது நம்ம பிரபுதேவா மாஸ்டர். அண்ட் ஒரு பாட்டுக்கு யார் இந்த ஒரு பாட்டை பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் தான் இந்த ஒரு பாட்டை பாடவும் இருக்காரு. யார் இந்த ஒரு பாட்டுக்கான லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செய்யல. அது கிடச்சிச்சுன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்டர் கண்டிப்பாக ஷேரும் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான அப்டேட்மே சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ராயனோட ரிலீஸ் டேட் ராயன் April 14 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் எலெக்ஷன்லாம் இருந்தனால தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ் டேட்டை, அது ரிலீஸ் மந்த் அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் ஜூன் மந்த் தான் ராயன் திரைப்படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் June 13 தான் மோஸ்ட்லி ராயன் படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படி சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க.